அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதியில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த தருணத்திலே இறைவனிடத்தில் நம்முடைய பாவத்திற்கு வருந்தி திருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் நாம் செய்கின்ற தவறுகளை எண்ணி வருந்தி திருந்தி அந்த தவறுகளுக்காக இறைவனிடத்திலே சரணடைந்து மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லாஹு தாலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான். நாம் திருந்தியதற்காக நம்மை கண்ணியப்படுத்துகின்றான். இன்னும் கூடுதலாக சொல்வதென்றால், இறைவனுக்கு அஞ்சி நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு இனி வரும் காலங்களில் யா அல்லாஹ் இது போன்ற காரியங்களில் நான் ஈடுபட மாட்டேன் என்று உளப்பூர்வமாக நாம் உறுதி கூறினால் நமக்கு வழங்குகின்ற கண்ணியம் மகத்துவம் சிறப்பை போன்று வேறு யாருக்கும் இறைவன் வழங்கவில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தாலா நம்மை கண்ணியப்படுத்துகின்றான். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நான் இவ்வளவு தவறு செய்கிறேனே, அல்லாஹ் தாலா என்னை மன்னிப்பானா என்ற அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் 39வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் கூறுகிறான், தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ் கூறுவதை முஹம்மதே நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் தாலா கூறி காட்டுகிறான். இன்னும் கூடுதலாக சொல்வதென்றால், முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி 5322வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை பார்க்கையில் நமக்கு தோணும், அப்போ நாம் நம்முடைய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. ஏனென்றால் அப்பேற்பட்ட செய்தியை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கூறி காட்டியிருக்கிறார்கள். அந்த செய்தி என்னவென்றால், ஒரு அடியான், அந்த அடியான் என்ன பண்ணுறா அப்படின்னா பாவம் செய்துவிட்டார். பாவம் செய்துவிட்டு பிறகு இறைவனிடத்தில் சொல்கிறாரு, நான் ஒரு பாவம் செய்துவிட்டேன், என் பாவத்தை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வளமும் உயர்வும் உள்ள இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என் அடியான் ஒரு பாவம் செய்துவிட்டு பிறகு தனக்கு ஒரு இறைவன் இருக்கின்றான் என்றும் அவன் பாவங்களை மன்னிக்கவும் செய்வான், பாவங்களுக்காக தண்டிக்கவும் செய்வான் என்றும் அறிந்து கொண்டான் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். மீண்டும் அந்த அடியான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பாவத்தை செஞ்சுட்டு மீண்டும் மீண்டும் என் இறைவா என் பாவத்தை மன்னிப்பாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறாரு. அதுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என் அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு பிறகு எனக்கு ஒரு இறைவன் இருக்கின்றான் என்றும் அவன் பாவங்களை மன்னிக்கவும் செய்வான், பாவங்களுக்கு தண்டிக்கவும் செய்வான் என்று அறிந்து கொண்டான் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். இறுதியில் அந்த ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் எப்படி கூறி காட்டுகிறார்கள் என்றால், அல்லாஹ் தாலா கூறானா, நீ நாடியதை செய், நான் உனது பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறான். ஆகவே நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் நம்முடைய பாவத்திற்காக இறைவனிடத்தில் தினமும் யா அல்லாஹ் நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், யா அல்லாஹ் நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாவத்தையும் எடுத்து கூறி இறைவனிடத்தில் முறையிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா நம்மை மன்னிப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாவத்தை செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. பாவத்தை செய்யணும், அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி கொடுக்குறோம், மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்கிவிடக்கூடாது. ஒருவேளை மீண்டும் அந்த பாவத்தை செய்தால் கூட மீண்டும் இறைவனிடத்தில் திரும்பி படைத்த இரட்சகனிடத்தில் அனுதினமும் அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்டு இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய அத்துணை பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட ஒரு அடியானாக நாம் இறைவனை நாளை மறுமையில் சந்திக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.